Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாலிமார்பிசம் என்ன பார்க்க போகிறோம். பாலிமார்பிசம் என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் போட்டுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஊப்ஸ் கான்செப்டில் முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த பாலிமார்பிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஊப்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனில் இல்லை மட்டும் எல்லா லொக்கேஷன்லையுமே அந்த ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும். ரீயூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கால் பண்ணுறத ஆர்கியூமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிற முடியும். இதைத்தான் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்துட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது பாலிமார்பிசத்துக்கு. ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ப்ரோக்ராம் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ப்ரோக்ராமிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தானில் எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மற்ற லாங்குவேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது C++, ஜாவா இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட்லலாம் நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அது டிஃப்ரென்ஷியேட் ஆகிக்கும். பட் பைத்தானில் அப்படி கிடையாது, அப்படி ஒர்க் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷனில் எத்தனை ஆர்குமெண்ட் பண்ணாலுமே போட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே லாஸ்ட்டாக எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்டை தான் இது டிஃபால்ட்டாக எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எத்தனை ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலும் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்துக்காது. லாஸ்ட்டாக எந்த ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்டை தான் எடுத்துக்கும். அது எக்ஸாம்பிள் மற்ற லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி காட்டுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கு நான் டெமோன்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், டெமோ ஜஸ்ட் டெமோ பிரிண்ட் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், அதே தான் டெமோ பிரிண்ட். இதுக்கு நான் ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறேன், அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பிரிண்ட் ஓகே. இந்த மாதிரி தான் வந்துட்டு C++, ஜாவாவில் வந்துட்டு ஓவர் ரைடிங் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்துட்டு நடக்கும். கிரியேட் பண்ண கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். OBJ டெமோ பிரிண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு டெமோ பிரிண்ட்டை கால் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டெஸ்டிங் பிரிண்ட் அப்படிங்கிறதும், டெமோ பிரிண்ட்டை செகண்ட் டைம் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் கெட் 10 அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆகணும். இதுவே வேறு ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சாரி, சேவ் பண்ணுறேன். எரர் அடிச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னா, மொதல் டைமில் வந்துட்டு நான் ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்னேன், எத்தனை டைம் ஃபங்க்ஷன் போட்டாலுமே லாஸ்ட்டாக எந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷனை தான் ப்ரைமரி ஃபங்க்ஷனாக எடுத்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் எந்த விதமான ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. இப்போது 1 2 2 டெமோ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அதில் ரெண்டாவது லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதுல மட்டும்தான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த பிரிண்ட் டெமோவாக இருக்கட்டும், ரெண்டாவது டைம் பிரிண்ட் டெமோவாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்துட்டு லாஸ்ட்டு ஃபங்க்ஷனை தான் அக்சஸ் பண்ணுமே தவிர அதுக்கு மூடி போட்ட ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணல. இப்படி தான் வந்துட்டு பைத்தானில் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு 20 அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க.
What happened? Oh, sorry, save பண்ணல. இப்போ ஆர்குமெண்ட் கெட் 20 10 அப்படின்னு வந்துச்சு. ரெண்டு ஃபங்க்ஷனுமே செகண்டாக இருக்கக்கூடிய பிரிண்ட் ஃபங்க்ஷன் இந்த டெமோ தான் எனக்கு கால் பண்ணுது. பைத்தானில் எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எரர் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். டெஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். அதுக்கு ரெண்டு பேராமீட்டர் வாங்கிக்கிறேன். ஒன்று வந்துட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு டிஃபால்ட்டாக நன் டைப் வச்சுக்கிறேன். நைன் டைப் வச்சுட்டேன். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு and y equals to அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். அது இருந்துச்சு அப்படின்னா print x else print x plus y. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். obj equals to demo obj demo dot addition of 20 comma இப்போன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஆர்குமெண்ட் அனுப்புறேன். ரெண்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் மாதிரி போட்டேன். நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா 30 வந்துச்சு. நம்ம வேறு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். வந்துட்டு கரெக்டாக வரும். சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெமோ கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இதில் ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஒன்று எக்ஸு, ரெண்டாவது ஒய். ரெண்டுமே வந்துட்டு நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வைக்கிறேன் டிஃபால்ட்டாக. உள்ளே வரும்போது செக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆகிருந்துச்சுனாவே, ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிருந்துச்சுனாவே எனக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு அதாவது எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ வந்துருந்துச்சு, ஒய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் நடக்கிறது. இப்படி தான் நம்ம வந்துட்டு அந்த பைத்தான் ஓவர்லோடிங்கை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். ஓவர் ரைடிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஓவர்லோடிங் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஓவர் ரைடிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை இன்னொரு கிளாஸை டெரைவ் பண்ணி சேம் ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம எப்படி அந்த ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஓவர் ரைடிங். அது எப்படி பண்ணுறதுன்னு அப்படி பார்க்கலாம். இப்போ நான் தூக்கிக்கிறேன். இப்போ நான் கிளாஸ் டெமோ பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் டெமோவில் ஃபன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, print this class function அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் டெமோ 1. இதை வந்து நான் அந்த பேஸ் கிளாஸை டெரைவ் பண்ணிக்கிறேன். டெமோங்கிறத டெரைவ் பண்ணிக்கிறேன். டெமோ நம்ம இது பண்ணோம்னா இப்போ வந்து சும்மா டம்மியாக பாஸ் வச்சு
நான் 2 கிளாஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு டெமோ, அதில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது டெமோ 1 அப்படிங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு டெமோ அப்படிங்கிற கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த விதமான ஆப்ரேஷன் பண்ணவே இல்லை. பாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பாஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பாஸ் அப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெமோ 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். obj equals to demo 1 obj dot fun அப்படி நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது எனக்கு பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா டெரைவ் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், டெரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அதில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண போகுது, இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது ஓவர் ரைடிங்க்கு அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதே ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு டெமோ 1க்கு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். டெஃப் ஃபன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ சூப்பர் ஆஃப்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வச்சு நமக்கு வேண்டாம். பிரிண்ட் சைல்டு கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ ஓவர் ரைடிங் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டெமோ அப்படிங்கிற கிளாஸ் வச்சுருக்கோம். அதே ஃபங்க்ஷனை தான் டெமோ 1 யூஸ் பண்ணுறோம். இதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம் டெமோன்னு, அதில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அடுத்த டெமோ 1 சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு ஃபன் அப்படிங்கிற ஏற்கனவே இருந்த ஃபங்க்ஷன் நேமை திரும்பவும் வச்சுருக்கோம். இப்போது எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாமல் டெரைவ் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்துட்டு பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சு. இப்போது சைல்டு கிளாஸ் ஃபங்க்ஷன் வரும். சைல்டு கிளாஸ் ஃபங்க்ஷன் இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங் வந்துட்டு சேம் கிளாஸில் வந்துட்டு மல்டிபிள் டைம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஓவர்லோடிங். ஓவர் ரைடிங்கிறது வந்துட்டு ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு டெரைவ்டு கிளாஸ்க்கு சேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு ஓவர் ரைடிங். இது வரைக்கும் பாலிமார்ஃபிசம்னா என்ன, பாலிமார்ஃபிசம் நம்ம யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.